ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 15 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சோட டே 6ல் இருக்கோம். நாம் இன்றைக்கி எவ்வளோ ருப்பீஸ் அந்த மணி பேங்க்கில் ஆட் பண்ணணும்னா 75 ருப்பீஸ் ஆட் பண்ணணும். ஸோ என்கிட்ட வந்து 70 ருப்பீஸ் தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 5th டே சேலஞ்சை தான் இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 5th டே சேலஞ்சில் 70 ருப்பீஸ் இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து பிக்கி பேங்க்கில் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எப்படியெல்லாம் வந்துட்டு மணி சேர்த்தணும், பிகினிங்கில் என்னெல்லாம் வந்துட்டு மணி பேங்க்கில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எந்த டைமில் மணியை வந்துட்டு நம்ம பிக்கி பேங்க்கில் ஆட் பண்ணால் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸை வந்துட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மணி வந்துட்டு என்கிட்ட நேற்று ஈவினிங் வரைக்குமே எந்த அமௌண்ட்டும் இல்லை நான் மணி பேங்க்கில் போடுறதுக்கு. என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்க தான் வந்துட்டு இதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இது. இன்றைக்கி என்னோடய டேவோட சேலஞ்சை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வாங்க இந்த மணியை பிக்கி பேங்க்கில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை டேவோட சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம மணியை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாவே அந்த டைமும் அந்த விஷயங்களும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிக்கி பேங்க்கில் ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிக்கி பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து எந்த செலவும் ஆகாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மேலே. கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சு அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. அந்த மாதிரி மணியை சேர்த்துங்க. அந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் நம்ம போடுறதுனால தான் நம்ம வந்து மேலே மறுபடியும் அந்த ஒர்க்கை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ என்னோடய சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்றைக்கி. இன்னும் நம்ம வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வச்சுருக்கோம். இன்னும் 6 டேஸ் தான் இருக்குது. 6 டேஸில் வந்து என்னோடய சேலஞ்சே கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ எல்லா பெரிய அமௌண்ட்டுமே நான் சேர்த்துட்டேன். மற்றதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.